Hello students, this session we are going to learn graphical representation of the frequency distribution for grouped data. So நம்ம previous sessionல இந்த graphical representation for ungrouped data பார்த்திருந்தோம். So ungrouped data என்ன பார்த்தோம் அப்படின்னா pie chart எப்படி மேக் பண்றது. So pie chart மேக் பண்ணோம் அப்படின்னா ungrouped data வச்சு நம்ம pie chart மேக் பண்ணோம். சரியா? இப்போ இந்த செஷன் நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா graphical representation of the frequency distribution for grouped data. So அந்த grouped data வந்து எப்படி வந்து நம்ம graphical representationல பண்றது அப்படினு இந்த செஷன் நம்ம கத்துக்க போறோம். Okay students, first let me read and explain. The line graph, bar graph, pictograph and pie chart are graphical representation of the frequency for ungrouped data. So ungrouped dataவுக்கு என்னென்ன graphical representation இருக்கு அப்படின்னா line graph, bar graph, pictograph, pie chart இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? And then next histogram, frequency polygon, frequency curve, cumulative frequency curves are some graphical representations of the frequency distribution for grouped data. So இதெல்லாம் வந்து grouped data யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து graphical representation தான். So graphical representation method இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா for grouped data யூஸ் பண்ணுவோம். So next இந்த செஷன்ல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். So graphical representation நம்ம two types பிரிச்சோம் அப்படின்னா one வந்து for grouped data சரியா and one more for ungrouped data. Okay, so grouped dataக்கு first one ungrouped data சரியா ungrouped dataல so என்னென்ன அந்த graphical representation இருக்கு அப்படின்னா line graph, bar graph, pictograph, pie chartல இருக்கு. And then second one for grouped data. So grouped dataவுக்கு என்னென்ன அந்த graphical representation இருக்குன்னா histogram, frequency polygon, frequency curve, cumulative frequency curve. Okay, but நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா histogram and frequency polygon. So the rest of that frequency curve and cumulative frequency curve இதெல்லாம் நம்ம higher classல தான் பார்ப்போம். So இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கிறது histogram, அந்த graphical representation histogram and frequency polygon இது ரெண்டுத்தையும் எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம இந்த செஷன்ல கத்துக்க போறோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம histogram அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபிகரை பாருங்க, இந்த ஃபிகர் தான் histogram ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர் நம்ம எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா histogram அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க histogram is a graph of continuous frequency distribution. histogram அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அது ஒரு கிராஃப் தான் சரியா. histogram is a graph of continuous frequency distribution. அது வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்காது, கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ்லயும் இருக்கும், டிஸ்கண்டினியூஸ்லயும் இருக்கும். ஸோ நமக்கு டிஸ்கண்டினியூஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம கண்டினியூஸா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஹிஸ்டோகிராம் போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க ஹிஸ்டோகிராம் இஸ் a graph of continuous frequency distribution. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம் contains set of rectangles. ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க ஃபிகரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் சரியா. ஒரு பேஸ் ரெக்டாங்கிள்ஸ் அப்படியே நம்ம வந்து பிளாக் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே அடிக்க வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதான் செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, a set of rectangles. ஓகே, அதுல the base of which is length of the class interval, அதுல பேஸ் இருக்கும் சரியா. அந்த ரெக்டாங்கிள்ல பேஸ் இருக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா the base of which is length of class interval. அந்த பேஸ் வந்து அந்த கிளாஸ் இன்டர்வலோட லென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோட பேஸ் எப்படி இருக்குன்னா கிளாஸ் இன்டர்வலோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அண்ட் தென் the frequency in each class interval its height. அடுத்து ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரெக்டாங்கிளோட ஹைட் இருக்கும். இதான் சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள் சரியா. the base of which is length of class interval and the frequency in each class interval is its height. சொல்லிட்டாங்க, கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. The class intervals are represented on the horizontal axis. Listen carefully. The class interval are represented on the horizontal axis. Horizontal axis na x axis தெரியும். So graphல நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்க பேசிக்ஸ். ஓகேவா?
ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோமா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எப்போதுமே கிளாஸ் இன்டர்வல் தான் எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் அண்ட் தென் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ரெப்ரசென்டட். அதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலுக்கும் சம் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எதில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வலை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஃப்ரீக்வன்சியை ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது. ஸோ ஹிஸ்டோகிராம் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸோ ஹிஸ்டோகிராம் எப்படி நம்ம வரைகிறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹிஸ்டோகிராம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன், ஹிஸ்டோகிராம்ங்கிறது செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படிதான். ஸோ அதுக்கு அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் அந்த கிளாஸ் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம இதில் உள்ள ஸ்டெப்ஸ் பார்த்துலாம். Steps to construct a histogram. First one, represent the data in the continuous form. இது very important. Represent the data in the continuous form. ஏன்னா continuous formல உள்ள டேட்டா மட்டும்தான் நம்ம ஹிஸ்டோகிராம் மேக் பண்ண முடியும். சரியா? represent the data in the continuous form. அதாவது exclusive form. continuous form இன்னொரு exclusive form நம்ம சொல்லுவோம். Okay. If it is in discontinuous form and discontinuous form, அதாவது inclusive form இருந்துச்சுன்னா by converting it using the adjacent factor. ஸோ நமக்கு தெரியும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டீச் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கண்டினியூஸ் இருக்கிறது எப்படி கண்டினியூஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராகவும் அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நம்ம டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறது எப்படி நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு செலக்ட் த அப்ராப்ரியேட் யூனிட்ஸ். ஓகே, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். செலக்ட் த யூனிட்ஸ், அதாவது அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அதில் நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நம்ம அந்த இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல். ஸோ கிளாஸ் இன்டர்வலில் நம்ம அந்த ரேஞ்ச் என்ன எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட அந்த யூனிட்ஸ் ரேஞ்ச் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாட் த லோவர் லிமிட்ஸ் ஆஃப் ஆல் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ அந்த லோவர் லிமிட்ஸ் இருக்கும் இல்லையா ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் அந்த எக்ஸ் ஆக்சிஸ், அதை என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். சரி, கிளாஸ் இன்டர்வலில். நெக்ஸ்ட்டு plot the frequency distribution on the y axis. So next frequency distribution y axis ல represent பண்ணணும். Okay, finally என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா construct a rectangles with class intervals as base. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் தான் நமக்கு ஃபுல்லாக ஆல்ரெடி நான் சொன்னேன் செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு. ஸோ செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படிங்கும்போது இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எது எப்படி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the construct rectangle with class interval as bases and corresponding frequencies as height. ஓகேவா? அந்த பேஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல் ஆகும், அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து ஹைட் ஆகும். பேஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல் ஆகும், அதோட கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து என்னவா இருக்கும், ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் நம்ம மேக் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க ஈச் கிளாஸ் ஹேஸ் லோவர் அண்ட் அப்பர் வேல்யூஸ். கரெக்ட் தானே? ஈச் கிளாஸ் ஹேஸ் லோவர் அண்ட் அப்பர் வேல்யூஸ். ஓகே. நெக்ஸ்ட் திஸ் கிவ்ஸ் அஸ் two equal vertical lines. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலும் லோவர் பாயிண்ட் இருக்கும் அண்ட் அப்பர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அது என்ன நம்ம கொடுக்கணும்னா gives us two equal vertical lines. ஓகேவா? representing the frequencies. Then the upper ends of the lines are joined together and this okay upper end இருக்குல்ல அதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த அப்பர் எண்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா this process will gives us rectangles. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் வந்து ரிகார்டிங் ஹிஸ்டோகிராம். ஓகே. ஸோ சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார் கிராஃப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், யூஸ்டு ஃபார் அன்குரூப்டு டேட்டா. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. பார் கிராஃப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அன்குரூப்டு டேட்டா யூஸ் பண்ணுவோம். இந்த ஹிஸ்டோகிராம் வந்து யூஸ்டு ஃபார் குரூப்டு டேட்டா. ஹிஸ்டோகிராம் நம்ம பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா குரூப்டு டேட்டா. ஓகே. நெக்ஸ்ட் கேப் பிட்வீன் த பார்ஸ். ஓகே, இந்த பார் கிராஃபில் கேப் இருக்கும் பிட்வீன் த பார். ஒரு பார்க்கும் அடுத்த பார்க்கும் இடையில கேப் இருக்கும். பட் இங்கே நோ கேப் பிட்வீன் த ரெக்டாங்கிள்ஸ். அதாவது அந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிளுக்கும் இடையில எந்த கேப்புமே இருக்காது.
கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் த ஹைட் ஆஃப் ஈச் பார் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் இட்ஸ் வித். இதில் நம்ம பார் கிராஃபில் ஹைட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், சரியா? அதில் வித்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். பட் இந்த ஹிஸ்டோகிராம் த ஹைட் அண்ட் வித், ஓகே, ஹைட் அண்ட் வித் ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் அந்த ஹைட்டு ஆஸ் வெல் அஸ் அந்த வித் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன்னா நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். ஒன்று கிளாஸ் இன்டர்வல் ஆகும், அந்த எக்ஸாக்ஸில் உள்ளது கிளாஸ் இன்டர்வல் ஆகும், அடுத்து ஒய் ஆக்சிஸில் உள்ளது ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும் போது ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இதை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். எக்ஸசைஸ் வந்து 6.2, ஓகேவா? உங்களுடைய போர்ஷனில் கொடுத்துருந்தது எக்ஸசைஸ் 6.2. ஸோ 6.2ல ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, which of the following data can be represented in histogram. ஸோ இந்த செஷனில் நம்ம மோஸ்ட்லி ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஹிஸ்டோகிராம் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் வந்து ஹிஸ்டோகிராம் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு. ஓகே, த நம்பர் ஆஃப் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் இன் த ஏஜ் குரூப் பிட்வீன் 20 to 60 இன் தமிழ்நாடு. ஸோ இது பர்டிகுலர் ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இதை நம்ம என்ன பண்ணலாம், ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணலாம் இந்த டேட்டா வச்சு. ஸோ எஸ், which of the following can be represented. So it can be represented அப்படிங்கும்போது நம்ம yes போட்டுடலாம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் the protection of cycles in different years. protection of cycles in different years அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் இயர்ஸ், இதில் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை மேக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், இட் cannot be represented அப்படிங்கும்போது நோன் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, the number of students in each class of a school. the number of students in each class of a school. ஸோ இதுலையும் ஒரு கேப், அந்த கிளாஸ் இன்டர்வல் எப்படி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இட் cannot be represented. ஸோ நோன் கொடுத்துடலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்றாங்கன்னா, the number of votes polled from 7 a.m. to 6 p.m. in an election. the number of votes polled from 7 a.m. to 6 p.m. in an election. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல கேப், அதாவது கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க 7 a.m. to 6 p.m. ஸோ அப்படிங்கும்போது இந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஹிஸ்டோகிராம் மேக் பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி ரெப்ரசன்டட், எஸ் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் த விக்கெட் ஃபாலன் ஃப்ரம் one over to 50th over in an one-day cricket match. ஸோ இதுலேயும் கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரம் 1 over to 50th over அப்படிங்கும்போது இந்த டேட்டா எடுத்து நம்மளால ஹிஸ்டோகிராம் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி ரெப்ரசென்டட்ங்கும் போது எஸ்ன்னு போட்டுருவீங்க, சரியா? இதுக்கு வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா எஸ் போடணும், பண்ண முடியாது அப்படின்னா நோ பண்ணணும். ஓகே, செஷன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் fill in the blanks இருக்கு. ஸோ fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the total area of histogram is dash to the total frequency of the given data. ஸோ அந்த டோட்டல் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனல், அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ப்ரொபோஷனல் அப்படின்னு வரும். the total area of the histogram is proportional to the total frequency of the given data. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a graph that displays, கவனிங்க, a graph that displays data that changes continuously over the periods of time is dash. a graph that displays data that changes continuously over the period of time is histogram. ஸோ அதான் நமக்கு தெரியும், சரியா? ஸோ கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறது கண்டினியூஸ் ஃபார்மில் உள்ள டைம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு நம்ம என்ன மேக் பண்ணுவோம், அதன் டேட்டாவை நம்ம வந்து ஹிஸ்டோகிராமில் தான் மேக் பண்ணுவோம், சரியா? இஸ் டேஸ் அப்படிங்கும்போது ஹிஸ்டோகிராம் அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஹிஸ்டோகிராம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, histogram is graphical representation of dash data. ஸோ நமக்கு தெரியும் டேட்டா அப்படிங்கும்போது ரெண்டு டேட்டா தான் இருக்கும், ஒன்று குரூப்டு டேட்டா, ஒன் மோர் அன்குரூப்டு டேட்டா. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் குரூப்டு டேட்டா. அப்படிங்கும்போது ஹிஸ்டோகிராம் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்டு டேட்டா. ஸோ இந்த டேஷ்ல நமக்கு குரூப்டு டேட்டா அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போலாம். கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் படிங்க. In a village there are 570 people who have cell phones, okay, and NGOs survive their cell phone usage based on
the survey a histogram is drawn, answer the following questions. ஓகேவா, என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சர்வே எடுத்திருக்காங்க ஒரு வில்லேஜில். இந்த வில்லேஜில் டோட்டல் ஆஃப் 570 பீப்புள்ஸ். ஓகேவா, அமாங் தெம். ஸோ அவங்ககிட்ட ஹூ ஹேவ் செல்ஃபோன்ஸ், அவங்க செல்ஃபோன் வச்சிருக்காங்க. அவங்களோட செல்ஃபோன் யூசேஜ் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, டேட்டா கொடுக்காம ஹிஸ்டோகிராமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஹிஸ்டோகிராம் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் அப்படி, அந்த கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் யூஸ் செல்ஃபோன்ஸ் ஃபார் less than 3 hours. So how many people use cell phones for less than 3 hours? 3 hours கம்மியா எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிராஃப் நம்ம செக் பண்ணலாம். இந்த ஹிஸ்டோகிராமில் 3 இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஹவர்ஸ் இருக்கு. சரியா, ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் யூஸ் செல்ஃபோன்ஸ் ஃபார் லெஸ் தென் 3 hours. எவ்வளோ பீப்புள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லெஸ் தென் 3 hour கொடுத்துட்டாங்களா. ஸோ 3 இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா அது மோர் தென் 3 hour ஆகிடும். ஸோ லெஸ் தென் 3 hour இது கீழே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா 220 இருக்கு இல்லையா. ஸோ 220 அண்ட் தென் செகண்ட் ரெக்டாங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா 110. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஹவு மெனி பீப்புள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வருங்க, 220 பிளஸ் 110. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா 330. கரெக்டா? எஸ். ஸோ 330 பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ் தென் 3 hours மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் தெம் யூஸ் செல்ஃபோன்ஸ் ஃபார் மோர் தென் 5 hours. ஸோ மோர் தென் 5 hours எவ்வளோ பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தென், ஸோ 5 இங்கே இருக்கு. சரியா, ஸோ அந்த 5 பாருங்க, அதுக்கு அடுத்து அந்த 5க்கு அடுத்து எல்லாமே மோர் தென் ஆகிடும். சரியா, ஸோ அப்படிங்கும் போது இதில் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் 100 இருக்கு அண்ட் செகண்ட் ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்கு. சரியா, ஸோ இப்போ 100 பிளஸ் 50. ஸோ அதான் வரும். 100 பிளஸ் 50 போது 150 பீப்புள்ஸ். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 150 பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, 150 people என்ன பண்றாங்க, how many of them use cell phones for more than 5 hours? அதான் 150 peoples. ஓகேவா, நெக்ஸ்ட், are people using cell phones for less than 1 hour? யாராவது 1 hour கீழே ஸோ மொபைல் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. are people using cell phones for less than 1 hour? 1 hour கீழே யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னா 1 hour கீழே யாருமே யூஸ் பண்ணல, எல்லாருமே 1 hourக்கு மேலே தான். ஸோ இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் யார் 1 hourக்கு கீழே யூஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக 1 hourக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த சர்வே வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இங்கே நோ, யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நோன்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.